இதுதான். ஆனா சீமா இருக்கிற ரூம் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரோ வராங்க. எங்க மறைஞ்சுக்கிறது? இல்ல, யார் இருக்கான்னு தெரியாம எப்படி உள்ள போக முடியும்? இது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். கத்தி கூச்சல் போட்டாக்கா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்றது? வார்டு நம்பர் 15ல ஒருத்தங்க ரொம்ப கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நல்ல வேளை டாக்டர் சங்கர் அங்க இருந்தாரு. வாட் பாய், நர்ஸ், சீக்கிரம் வா, காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் டியூட்டிக்கு போகணும். நீங்க உங்களை உயிரோட பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சீமா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் கடந்த 2 மாசமா என் குடும்பத்துக்காக பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த சொல்லவா? கடந்த 2 மாசமா நான் இங்க கைதி மாதிரி இருந்து என் தைரியத்தை சுத்தமா இழந்துட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமா எல்லாமே சரியாயிடும்னு. அமர், நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம சீக்கிரமா அந்த மாய பொம்பளை தடுத்து நிறுத்தி ஆகணும். நாளைக்கு மகா சிவராத்திரி. அந்த மாய பொம்பளை என்கிட்ட என்ன சொன்னா, நாளைக்கு அவ எதுவும் செய்ய போறாளா? அதுக்கப்புறம் சித்தார்த் நிரந்தரமா அவளுக்கு சொந்தமாயிடுவாருன்னு சொன்னா. நம்ம கிட்ட நிறைய நேரம் இல்லாம அவளை தடுத்து நிறுத்தணும். ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு முடிவு நெருங்கி போச்சுன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. அப்படியே 12 ஆகிறதுக்கு, ஐ மீன் நாளைய நாள் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் உங்களுக்கு காட்டணும். யாரு? உங்களுடைய தங்கச்சி ரோஹிணிய. ஸ்ருதி, அதான் ரோஹிணி. இப்ப என் கூட தான் இருக்காங்க. ரோஹிணி அக்கா, நம்ம 2 பேரும் என்னைக்குமே பிரிய மாட்டோம். இது உங்க ரோகிணி உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. சீமா, ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நான் இப்பவே அவளை பார்த்தாகணும். நீ இப்பவே அவளை பார்த்தாகணும். என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நான் அவளை பார்த்தே ஆகணும். சரி, ஆனா இங்க இருந்து நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியாம போகணும். போலாமா? ரோஹிணி, என்னோட பேர் இருக்குல்ல கேலண்டர். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நான் பிறந்த உடனே எங்க அம்மா சொல்லிருக்காங்க, ஆனா இவன் 4ஆம் தேதி பிறந்திருக்கான்ப்பா. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, இல்ல இவன் 5ஆம் தேதி தான் பிறந்தான்னு. அப்போ 2 பேரும் சண்டை போட்டு எனக்கு கேலண்டர்னு பேரை வச்சுட்டாங்க. அது சரி, பேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, கேலண்டர் ஒண்ணு அவ்வளவு நல்ல பேர்லாம் இல்ல. பட் உங்களோட பேர் ரொம்ப நல்லா இருக்கே இல்ல? ரோஹிணி, ரோஹிணி பரத்வாஜ். என் பேர் ஒன்னும் கெத்தா இல்ல பாருங்க, கேலண்டர். ஆனா ரோஹிணி பரத்வாஜ் செமையா இருக்குல்ல? ரோஹிணி பரத்வாஜ் எப்படி இருக்கே? தலை வலிக்குது. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா? பிரேம், உன்னாலதான் என் ஃப்ரெண்ட் என் மேல கை வச்சிருக்கான். உன்னை சும்மா விட போறதில்ல. பிரேம், உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பாஸ் வந்துருவாரு. அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பாரு. இல்ல யாரா இருந்தாலும் சரி, என்ன இன்னைக்கு தடுக்க முடியாது. நீங்க பெரிய தப்பு பண்ண பாக்குறீங்க. இவங்க ஸ்ருதி இல்ல, ரோஹிணி. இவங்களால கடந்த 2 மாசமா பேச முடியல, எதையும் கேட்க முடியல, ஏன் எதையும் உணர கூட முடியல. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. நான் இவள சும்மா விட மாட்டேன். கேலண்டர் சொன்ன கேளு.
நாடகம் ஆடினதெல்லாம் போதும். பதில் சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என் குடும்பத்தை எதுக்காக இப்படி அழிச்ச சொல்லு. மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா உன்னை. சீமா, ரோகிணி, இவ ரோகிணி. நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ண பாத்தீங்க பிரேம். இவ ஸ்ருதி கிடையாது, நம்மளோட ரோகிணி. நீ எப்படி அதிர்ச்சி ஆகாதீங்க பிரேம், நான் நல்லதா இருக்கேன். உண்மையை சொல்லுன்னா எனக்கு மனநலமை பாதிக்கவே இல்லை. கடந்த 2 மாசமா ஒரு பைத்தியம் மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா பிரேம், நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்க நான் இப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்கிறவ அந்த மாய பொம்பளைதான். இப்ப அவ நம்ம வீட்டுல ரோகிணியோட இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா பிரேம். இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் நான் அன்னைக்கு மாடியில இருந்து கீழே குதிச்சனே அன்னைக்குதான். அன்னைக்கு அந்த மாயக்காரி தான் என்ன வசியம் பண்ணி வச்சா. அதனாலதான் அன்னைக்கு நான் அஞ்சலி உயிர் எடுக்க முயற்சி பண்ணேன். அக்கா, அஞ்சலி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, அஞ்சலி விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவளை விடுங்க. சொன்ன கேளுங்க, விடுங்க. சீமா, விடு. அக்கா, ஏன் இப்படி பண்றீங்க? சீமா, சீமா. பிரேம், எந்த மாயக்காரி நம்ம வீட்டுல இப்ப இருந்துகிட்டு இருக்காளோ அவதான் அந்த பச்சை நிற கண்களுடைய பொம்பளை. நம்ம குடும்பத்துல ஏற்பட்டிருக்க சங்கடங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவ ஒருத்தி மட்டும்தான் பிரேம் காரணம். அவ நம்மளோட மொத்த குடும்பத்தையும் அவளோட மாய வழியில சிக்க வச்சுட்டா பிரேம். அவ ரொம்பவே சக்திசாலியானவ. ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. ஆனா சீமா, அந்த பொம்பளை யாரு? அவ எதுக்காக வந்திருக்கா? அவளுக்கு என்னதான் வேணும்? இல்ல பிரேம், நீங்க என்கிட்ட அந்த கேள்வியை கேட்காதீங்க. இல்ல, நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஆனா சீமா, சீமா, தயவு செஞ்சு இப்போவாது அந்த உண்மையை சொல்லுங்க. இப்போ பிரேமும் நம்ம கூட தான் இருக்காரு. நீங்க இப்ப எல்லா உண்மையும் சொல்லிடுங்க சீமா. இங்க பாரு சீமா, பாதி உண்மை பொய்க்கு சமமானது. நீ முதல்ல உண்மை என்னங்கறத சொல்லு. அந்த பொம்பளை பத்தின ரகசியம் என்னன்னு சொல்லு. ப்ளீஸ் பிரேம், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் அதை சொல்லவே மாட்டேன். நீங்க எல்லாரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவ ரோகிணியை பாருங்க, அவ என் தங்கச்சிக்கு எந்த நிலைமையை உண்டாக்கி இருக்கான்னு. கடந்த 2 மாசமா இவ எங்க போனான்னு
யாருக்குமே தெரியல. இவன் எவ்வளவு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பான்னு தெரியல. ரோகிணி, ஏதாவது பேசுமா ரோகிணி? உன் தங்கச்சி ரோகிணி மேல சத்தியமா சொல்ல, எனக்கு உண்மை இப்ப தெரிஞ்சே ஆகணும். இல்ல, என் மேல சத்தியம் பண்ணி சொல்ல, உண்மையை மறைக்காத. அவளை பத்தின ரகசியத்தை சொல்ல. நீங்க சத்தியம் வாங்கி உண்மையை சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தலாம். ஆனா நான் அதை சொன்னா கூட நீங்க யாருமே அதை நம்ப மாட்டீங்க. நாளைக்கு மகா சிவராத்திரியில அந்த பொம்பளை என்கிட்ட சொன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு அவ சித்தார்த்த ஏதோ செய்ய போறேன்னு என்கிட்ட சொன்னா. அப்படின்னா அவ மறுபடியும் அந்த சிகப்பு கதவுக்கு பின்னாடி போக போறான்னு அர்த்தம். சிகப்பு கதவா? நம்ம அம்மனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கதவா? சீமா, அந்த கதவு மூடியதானே இருக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்ன இருக்கு? அந்த பச்சை நிற கண்கள் இருக்கிற அந்த பொம்பளையோட உண்மை. உனக்கு இது பிடிக்குமா? பிடிச்சே ஆகணும். சாய்ஸே இல்ல. ஆனா எல்லாருக்குமே பிடிக்கணும். அதுக்கு தான் கோகுல் சாண்டா. நோ ஸ்வெட், நோ ஆயில், ஃபுல் டே ஃப்ரெஷ், ஃபுல் டே பல்லிச். கோகுல் சாண்டா, இட்ஸ் தி பெஸ்ட். செருப்பை விட்டுட்டு காலை மடக்கி படம் பார்த்துட்டு இருந்தேன். கோல்ட்வினா, ஹெல்த்துக்கு தேவையான ஆக்டிவ் எனர்ஜியுடன். மம்மிக்கு நோ டூப், ஹெல்த்துக்கு நோ டூப். கோல்ட்வினா. வாசம் மட்டுமே தரும் சாதாரண சாண்டல் சோப் உங்கள் சரும். சீமா, என்னாச்சு? சீமா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட பிரேமும் கூடவே இருக்க. அந்த அம்மன் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பாங்க. நான் இப்போ என்ன நினைச்சு பயப்படல பிரேம். உங்களை நினைச்சுதான். சீமா, எனக்கு ஒண்ணும் ஆகாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா.
அம்மா தாயே, என் குடும்பத்தோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. எங்களுக்கு அந்த மாய பொம்பளை கூட போராடுறதுக்கு சக்தியை கொடுங்க.